மரக்கன்றுகள் நீங்கள் நட்டியிருக்கீங்க, எவ்வளோ பெரிய ஸ்பேஸை நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி அந்த இடத்துல மனுஷ நடமாட்டங்களை நீங்கள் அதிகப்படுத்தியிருக்கிறீங்க. யானைகள் வசிப்பிடமுங்க, அது யானைகள் வசிக்கிற இடம். அப்போ அந்த சட்டம், தமிழக சட்டம் என்ன பண்ணிட்டு இருக்கு? மிருகங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கக்கூடாது, மரங்களை அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியெல்லாம் கொண்டு வந்திருக்கணும். அதே சமயம் இன்னொன்று இருக்கு, என்னன்னு கேட்டிங்கன்னா பஸ் ஸ்டாப் அப்படிங்கிற பேரில் பெரிய பெரிய உங்களுடைய பேர்களை போட்டு பெரிய பெரிய பலகைகள் வச்சுக்கிறீங்களே தவிர அந்த இடத்துல ஒரு மரம் வைக்கணும்னு சொல்லி போட்டு மரமே வைக்க கிடையாது. அதே சமயம் ஒரு ஸ்பேஸே கொடுக்காம எல்லா இடத்துலையுமே டிச்சு குழிகளை வந்து மறைக்கிறோங்கிற பேரில் நல்லா என்ன சொல்கிற காங்கிரீட் போட்டு நீங்கள் பண்ணாலும் அதில் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கல. அதில் இருக்கிற கேஸுக்கு வெளியில் போகிற மாதிரியான ஸ்பேஸ் பெருசாக கொடுக்கணும். அது மாதிரி எதுவுமே கொடுக்க கிடையாது. அதுகளுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக ஒரு மரங்கள் இருக்கணும். அந்த வாய்க்காலில் அந்த டிச்சு தண்ணியில் போகிற தண்ணி மரத்தை வளர்த்திடும். வேற எதுவும் பண்ண வேண்டாம். ஒரு நிழல் கிடையாது. நடக்கிற ரோடுகளை பூரா பைபாஸ் ரோடு மாதிரி பண்ணி வச்சிருக்கிறீங்க. சாதாரணமாக ஒதுங்கி போகிறவங்க கூட ஒதுங்கி போக முடியல. வண்டி அவ்வளோ ஸ்பீடாக வருது. கேட்டால் இங்கேருந்து ரோடு தாண்டாதீங்க, நீங்கள் அங்கே போய் ரோடு தாண்டுங்கன்னு சொல்லி சொல்லும்போது அதுக்கே ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்க வேண்டியதாக இருக்குது. 1/2 கிலோமீட்டர் 1/4 கிலோமீட்டர் நடக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் வந்து நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது ஏன் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விஷயமா இருக்குது. இப்போ நீங்கள் செய்கிற நல்ல விஷயங்களை இங்கே மறுக்க முடியாத உண்மையாகவே இருக்கட்டும். ஆனால் மக்களுக்கு சின்ன சின்ன வாழ்வாதாரங்கள் மொத்தமுமே அழிஞ்சிட்டு போகுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த காங்கிரீட் போட்டிருக்கிற இடத்துல பூரா தெருக்கடைகள் வச்சுருக்கிறாங்க. பனியன் விற்கிறாங்களோ, பானிபூரி விற்கிறாங்களோ, இல்லை வேறு ஏதாவது பண்ணுறாங்களோ, ஒரு டிஃபன் பண்ணுறாங்களோ, ஒரு வண்டியை நிறுத்துகிறாங்களோ, அந்த நடபாதையில் பூரா அதுதான் இருக்குது. யாருமே நடக்கிறதுக்கு தடமே கிடையாது. கணபதி சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியிலேருந்து ரோடு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு. அதே சமயம் ஒரு பார்க்கிங் ஸ்பேஸுக்கு ஒரு கடையில் வந்து ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா அவங்க வண்டிக்கு மட்டும்தான் வந்து நிற்கணும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, யார் வண்டி வேணாலும் வந்து நிற்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாங்க. அப்போது மக்களினுடைய போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இல்லாத ஒரு சட்ட ஆலோசகர் இருக்கணும். சட்டம் இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் இருக்கணும், இந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுக்கணும், நடக்கிறவங்களுக்கு எந்த விதத்துலையும் இடைஞ்சல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது கொடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி ஒரு உடம்புக்கு சரியில்லாதவங்க தான் நிறைய இருக்காங்க. ஒரு வாக்கிங் போக முடியல, ஒரு இடத்துல ஒரு ரன்னிங் பண்ணலான்னா ரன்னிங் பண்ண முடியல, ஒரு குழந்தைங்க ஸ்பேஸாக ஃப்ரீசஸாக ஓடலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இடம் கிடையாது. அதே மாதிரி கிரவுண்டுகளை பூரா ஆக்குப்பை பண்ணி பெரிய பெரிய பில்டிங்கில் எடுத்து வச்சுருக்கிறீங்க. குழந்தைங்க சுதந்திரமாக ஒரு இடத்துல போய் விளையாடுறதுக்கான கிரவுண்டுகளே இல்லை. அப்படியே ஒரு கிரவுண்டு என்ன கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னமோ ஒன்று போட்டு வலை கட்டி வச்சுருக்காங்க. அதுக்கு 1000லிருந்து இப்போ 5000 7000ன்னு சொல்லிட்டு அதுக்கு அமௌண்ட்டு எல்லாரும் சேர்த்து பணம் போட்டு அந்த ஷெட்டுக்குள்ளே தான் போய் விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது வியாபார ஸ்தலம் இல்லைங்க. சுதந்திரமாக குழந்தைங்க விளையாடி அந்த விளையாட்டு மூலிமா ரொம்ப பிரபலியமாக ஆகக்கூடிய